அல்லேலூயா. உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த நாளிலே ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு வழியாக ஒரு சில போராட்டங்கள், ஒரு வழியாக ஒரு சில நிந்தைகள், ஒரு வழியாக ஒரு சில அவமானங்கள், ஒரு வழியாக ஒரு சில இழப்புகள், ஒரு வழியாக பல பொறாமைகள், ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு வழியாக பல வன்கண்கள், இதெல்லாம் ஒரு வழியாக என்ன செய்து தாக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட நினப்பில் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் சில பொறாமைகள் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் சில வன்கண் இருக்கலாம், பல இழப்புகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரு காரியம் யாரும் விஷயம் தலையிட மாட்டீங்க, நீங்கள் ஒன்று வேலை ஒன்று இருப்பீங்க. ஆனால் தேவையில்லாமல் எதிராளிகள் நமக்கு என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. ஆனால் நமக்கு ஏன், யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், யாருக்கு எந்த கெடுதல் செய்யலையே, நமக்கு ஏன் நம்ம கையில் செய்கிற காரியத்தில் ஏன் இந்த மாதிரி போராட்டம், ஏன் இழப்புகள் வருது அப்படிங்கிற நினைப்பில் இருந்தீங்கன்னா, இது கர்த்தர் அவருக்கு தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரியாமல் இல்லை, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த போராட்டத்தின் நேரத்திலும் அந்த வேதனை நேரத்திலும் நீ என்னை சார்ந்து கொண்டு இருக்கிறாயா, அல்லது என் மேலே சலிப்பு உண்டாகுதா, என் மேலே சலித்து போகிறாயா, என்னை நம்பாமல் இருக்கிறையா அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்குறார். ஆனால் நீ உன் கண்ணு முன்னால் ஒரு வழியாக வந்தவர்கள் ஒரு வழியாக தான் வந்தாங்க. ஆனால் உன் கண்ணு முன்னால் அவர்கள் ஓடுவது எப்படி தெரியுமா ஓட போகிறாங்க, 7 வழியாக ஓடி போகிறாங்க. பயப்படாத, பயப்படாத, நீ பலம் கொண்டு திடமானதார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பம் இருந்தால், ஒரு தொழில் இருந்தால், ஒரு வியாபாரம்னு ஒன்று இருந்தால் எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது, பொறாமல் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை சமாளித்து அதை முறியடித்து ஜெயத்தை எடுக்கும்படி ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி அனைவரும் இந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் அந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் இழப்புகளையும் தோல்விகளையும் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வருது, ஏன் என்னை இப்படி பேசுகிறாங்க, ஏன் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, ஏன் என்னை இப்படி 4 பேத்துக்கு முன்னால் என்னை நிந்தனைக்கு உட்படுத்துகிறாங்க, 4 பேத்துக்கு முன்னால் ஏன் என்னை அவமானமாக பேசுகிறாங்க, 4 பேத்துக்கு முன்னால் நான் தலை நிமிர்ந்து போகாத அளவுக்கு நான் தலை குனிஞ்சு நடக்கும்படி ஏன் இப்படி செய்கிறாங்க. அவர்கள் மனிதர்கள் தானே, மனிதர்கள் தானே, அவர்களுக்கு என்ன போல் இருதயம் இருக்கு. ஆனால் அப்படி இருந்து நான் கஷ்டப்படுவதை, நான் வேதனைப்படுவதை, நான் நிந்தனைப்படுவதை, நான் அவமானப்படுவதை, நான் ஊரை விட்டு ஓடும்படி, நான் கடன் பிரச்சனை மாட்டும்படி ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் உண்டாக இருக்கிறது. நான் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையே, ஆனால் அவர்கள் ஏன் எனக்கு இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு சில நோக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் உங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தால், மகளே மகனே, நீ புடமிட்ட பிற்பாடு உன்னை நான் பொண்ணாக விளங்க வைக்க போகிறேன், அவர்களுக்கு முன்னால் உன்னை நான் பொண்ணாக என்ன செய்ய போகிறேன், விளங்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, எதிர்ப்பை சமாளித்து ஓடுவதுக்கு உண்டான மான் கால கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாடு இருக்குன்னா, அந்த நாட்டில் எல்லா நாடுகளையும் ஒரு மிலிட்ரி இருக்குது. மிலிட்ரினா தரப்படை, இராணுவ படை, விமானப்படை, இப்படி 3 படைகள் இருக்குது. ஏன் இந்த 3 படை இருக்குது? தர வழியாக தாக்கிறதுக்கு ஒரு படை இருக்குது, கடல் வழியாக போய் தாக்கிறதுக்கு ஒரு படை இருக்குது, விமானம் மூலமாக தாக்கிறதுக்கு ஒரு படை இருக்குது. இப்படி எல்லா நாடுகளிலுமே ஒரு மிலிட்ரி இருக்கிறது, 3 படை மிலிட்ரி இருக்கிறது. ஏன் அந்த மிலிட்ரி எதுக்கு வைக்கணும், எதுக்கு மிலிட்ரிக்கு சம்பளம் கொடுக்கணும், எதுக்கு மிலிட்ரிக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணணும். அவங்க பாட்டு அவங்க நாட்டை நடத்திக்கிட்டு, அவங்க நாட்டில் இருக்கிற மக்களை தேவைகளை சந்திச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பிரதமர் ஜனாதிபதி நிம்மதியாக அந்த நாட்டில் வாழலாம்ல. ஏன் மிலிட்ரிக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, ஒரு நாடு இருந்தால் ஒரு மிலிட்ரிக்கு எத்தனையோ கோடிகளை செலவு பண்ணி தான் மிலிட்ரி ஸ்போர்ட்ஸை வச்சுருக்கிறாங்க. 3 படங்கிறது ஒவ்வொரு 10 லட்சம் 20 லட்சம் துருப்புகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்க வச்சுருக்கிற அந்த வெப்பன்ஸ், அந்த துப்பாக்கி, அந்த அணுகுண்டு எல்லாத்தையும் வாங்கணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணி அந்த நாட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பணங்கள் இருந்தால் நாட்டு மக்கள் நல்லபடியாக வைக்கலாம்ல. ஆனால் ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு தேவை, அந்நியன் உள்ளே புகழாத அளவுக்கு பாதுகாப்பு தேவை. பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா நாடுகளிலுமே துருப்புகள் இருக்கிறது. ஏன், எந்த நேரத்தில் எதிரி குண்டை போடுவான், எந்த நேரத்தில் எதிரி தாக்குவான் அப்படிங்கிறது தெரியாது, எந்த நேரத்தில் எதிரி தாக்குவான்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு நாடு தன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு பாதுகாப்பு மிலிட்ரி ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கிறதோ, அதே போல் நமக்கு பாதுகாப்புக்கு கர்த்தர் நமக்கு
பட்டயத்தை நம்ம கையில் என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறார். மிலிட்ரியே இல்லாத நாடு அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு நாடு தான், அது ரோம் இத்தாலி. இந்த நாட்டில் தான் என்ன இதில் மிலிட்ரி கிடையாது. அந்த நாட்டை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தாக்க மாட்டாங்க. சப்போஸ் தாக்குனாலும் எத்தனையோ நாடுகள் வந்து எலும்பு பார்த்துக்கொள்ளுங்க, அங்கே மிலிட்ரி இல்லை. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு கிறிஸ்துவ தலைவர் அங்கே இருப்பதனால எல்லா நாடும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து மிலிட்ரி இல்லை அங்கே, புரியுதுங்களா? ஆனால் மற்ற நாடுகளில் எல்லாத்துலேயும் மிலிட்ரி இருக்கிறது. ஏன்? அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தேவையில்லாமல். எந்த நேரத்தில் என்ன குண்டு விழுகும் எதுன்னு தெரியாது, குண்டு எப்போ வரும்னு தெரியாது, எந்த நேரத்தில் விழுகும், எந்த ஊரில் விழுகும், எந்த நாட்டில் விழுகும் தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு நாமே பாதுகாப்புறது. இப்போ இஸ்ரேலில் கொண்டு போகிறாங்கன்னா ஒரு சங்கு ஊதும்போது எல்லாம் அவர் வீட்டுக்குள்ளே போயிருங்க அப்படின்றாங்க. இஸ்ரேல் நாட்டில் அநேக பூமிக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே போய் என்ன செய்யுங்க, ஒளிஞ்சுங்க பண்ணுவாங்க. ஏன்? பாதுகாப்புக்கு. அப்போ அதே போல் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி வந்து நம்முடைய குடும்பம் இருந்தால் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, குடும்பம் இருக்குது. அப்போ இந்த குடும்பத்தை வந்து பிசாசு தாக்காத அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நிந்தை, ஏதோ ஒரு அவமானம், யார் மூலமாவது எந்த மனுஷன் மூலமாக நமக்கு வரும், அவமானம் வரும், பார்த்துக்கொள்ளும். ஆனால் இதை சமாளிப்பதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு வேணும், சமாளிப்பதுக்கு உண்டான பலன் வேணும். இவங்க இப்படி செய்கிறாங்களே, இவங்க இப்படி என்னை பேசுகிறாங்களே, இப்படி என்னை வைகிறாங்களே, இவங்க திட்டுறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி நீங்கள் சஞ்சலப்படுறீங்க தெரியுமா? ஆனால் கர்த்தர் வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு நிலச்சி இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. நிலச்சி இருக்காது. எல்லாத்துக்கும் போராட்டம் வந்து ஒரு முடிவு இருக்குது, உங்களுக்கு கடைசி வரைக்கும் போராட்டம், கடைசி வரைக்கும் துக்கம், கடைசி வரைக்கும் பிரச்சனை அப்படி இருக்காது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து, வேதனையிலேருந்து தாண்டி ஓடுவதுக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் மான் காலை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தாண்டிடுவீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஈஸியாக பிரச்சனையை, வேதனையை, நிந்தையை, சண்டையை, வன்கண்ணை நான் தாண்டிடுவேன். தாண்டி கண்ணுக்கு தெரியாமல் நான் போயிடுவேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, சண்டைக்காரனோட குடியிருப்பதை காட்டிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒதுங்கிறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நீட்டாக இருக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம இடம் கொடு, நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆவியனை ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல உனக்கு ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து உனக்கு போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போனா அதுக்குள்ளேயே இருந்து நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத, நீ இடத்த காலி பண்ணு, வனாந்தரத்து கூட போயிரு, அங்கே இருக்காது அப்படிங்கிற. ஏன்னா நீ இறங்கினாலும் பார்ப்பாங்க, போனாலும் பார்ப்பாங்க, நடந்தாலும் பார்ப்பாங்க, உட்காந்தாலும் பார்ப்பாங்க, என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கூட பார்ப்பாங்க. அது கூட உனக்கு ஒரு தாக்குதல் என்ன செய்யும், வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஏசப்பா எல்லாமே அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அதனால் வந்து நீ வந்து இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு சொல்கிறாரு. ஏன் எதுக்கு வருதுன்னா, நீங்கள் வந்து விழித்திருங்கள், ஜாக்கிரதை இருங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட நெருக்கத்தில், இப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி சொல்கிறாரு, எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு எதிராக ஒரு வழியாக வந்த அத்தனை போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போயிரு. ஏசாயா 54:17. இப்போ நான் சொல்லுகிற வார்த்தை 60% இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க உட்காந்துருக்குறீங்க. 60% இப்படிப்பட்ட நிலைமையில் உட்காந்துருக்குறீங்க. அப்போ இதிலிருந்து நீங்கள் தப்பி வைப்பதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு ஆறுதலான, ஒரு தெம்பான, ஒரு அன்பான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். வாசிங்க. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது என்ன செய்யுமா? வாய்க்காதே போகும். எல்லாம் சொல்லுங்கள், என்னைய பாருங்கள் எல்லாரும். ஏறுங்க, உங்களுக்கு வந்து நான் ஃபுல் ஃப்ரீடமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு வந்தால் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே கர்த்தர் எப்படி மிலிட்ரி எப்படி அணுகுண்டு, துப்பாக்கி, AK-47 வச்சுருக்காங்களோ அதை காட்டிலும், அந்த AK-47 காட்டிலும், அந்த குண்டை காட்டிலும் கர்த்தர் உங்கள் கையில் இருதயத்துக்குள்ளே போய் ஓட்ட போடக்கூடிய வல்லமை இந்த கர்த்தர் உங்கள் கையில் பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை போய் தாக்கும் இந்த பட்டயம். சொல்லுங்கள், எனக்கு எதிராக
ஒரு வழியாக வருகிற எல்லா போராட்டமும் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி போராட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சண்டை, ஒரு போராட்டம், ஒரு பிரிவினை, ஒரு இழப்பு, ஒரு துக்கம். வேலை பார்க்குற இடத்துல உனக்கு விரோதமாக பேசுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல உனக்கு விரோதமாக குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே நடக்கலாம். அண்ணன் மூலமாக, தம்பி மூலமாக, அக்கா மூலமாக, தங்கச்சி மூலமாக சில முறுமுறுப்புகள் எழும்பலாம். அப்படி எழும்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது, வரலாம். பார்த்துக்கொள்ளுங்க. உன் வீட்டாரே சொல்லுங்கள், உன் வீட்டாரே சத்ரு அப்படிங்கிறார். அப்போ சத்ரு வெளியே இல்லை, சத்ரு உள்ளவே இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இதிலிருந்து தப்பிச்சு வீட்டார் சத்ருலேருந்து விலகிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் நல்லா என்ன செய்யணும், நீங்கள் கவனித்து பார்க்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதாவது எந்த நேரத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும். எல்லாரும் அங்கங்கே பார்க்கக்கூடாது, எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. கவனிங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்துருக்கிறார். எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த நேரத்தில் எதை பேசணும், எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எதை பேசுனீங்கன்னா அந்த பேசும்போது உங்கள் வார்த்தை போய் அந்த காரியத்தை முறியடிக்கும். வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கும். அது வெறுமை எங்கிட்ட திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி என்ன செய்யும், வாய்க்கும். வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் போய் உங்களுக்கு வேலை செய்யும். நீ இங்கே இருந்து வசனத்தை அனுப்பு. உனக்கு எங்கே போராட்டம், எங்கே உனக்கு கஷ்டம், எங்கே ஒன்று இருக்கும், அங்கே வார்த்தை அனுப்பு. இந்த வார்த்தை அங்கே போய் உனக்கா யுத்தம் பண்ணி உனக்கா வழக்காடி உன் கையில் ஜெயத்தை வந்து கொடுக்குற வார்த்தை தான் இந்த நீதியுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு போராட்டம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு நெருக்கம் உங்களுக்கு வருது, ஸ்கூலாக இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். அப்போ எப்படி நீங்கள் வந்து அதை நடந்துக்கணும், அதை எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 21:14-15. ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே இருங்க, நல்லா கவனிக்கணும். எல்லாம் இங்கே என்னைய பாருங்கள், வசனத்தை பாருங்கள். வெங்கடு பார்க்கக்கூடாது, சரிங்களா? பிரச்சனை எப்படி சமாளிக்கணும், வேதனை எப்படி சமாளிக்கணும், கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை எப்படி சமாளிக்கணும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற குற்றப்படுத்த நாவுகளை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. கவனிங்க, திருப்பி வாசிங்க. ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதீர்கள். என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாமல் இருங்கள். கவலைப்படாமல் இருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி, உங்கள் மனதில் ஒரு திட்டம் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது என்ன உத்தரவு சொல்லணும்னு தெரியலன்னா உங்கள் மனதில் ஒரு திட்டம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் எப்படி போட்டிருக்கு, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. 15 வசனத்துல வாசிங்க. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சொல்லுங்க, இங்க இருங்க. என்னை விரோதிக்கிறவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்னை விரோதி, நல்லா எல்லாம் சொல்லுங்க. என்னை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும். இங்க இருங்க, முதல் என்னைய பாருங்க, முதல் என்னைய பாருங்க. ஒரு பயம் உங்களை எதிர்க்க மாட்டான். நான் சொல்றதை கரெக்டாக இப்போ பண்ணீங்கன்னா ஒரு சண்டைக்காரவையும் வீட்டுக்குள்ள வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ திருப்பி சொல்லுமா அதை. உங்களை விரோதிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க. என்னை விரோதிக்கிறவர்கள். நல்லா சொல்லணும். என்னை விரோதிக்கிறவர்கள். இந்த விரோதிக்கிறவர்கள் அப்படின்னா அது ஃபேமிலி அடங்கிறேன். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பையும், பெரியப்பையும், வந்தவன், போனவன், பக்கத்து வீடு, ஏற்று வீடு, எல்லாமே என்ன செஞ்சு அடங்கி போயிடும். பார்த்துக்கொள்ளுங்க. அடங்குது அடங்கலையா? அடங்கு. உங்கள் ஏற்று வீடு, உங்கள் சைடு வீடு, இதெல்லாம் அடங்கின்னு பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் ஏசப்பா எனக்கு கொடுப்பார், எனக்கு கொடுப்பார். சரி, இப்போ நான் சொன்னது அப்படியே எல்லாம் அப்படி படிங்க பார்ப்போம். நான் சொன்னது அப்படியே சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லணும், சத்தமாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொன்னாரா? அப்போ ஒரு பயம் உங்களை எதிர்த்து பேசாத அளவுக்கு உண்டான கிருபையை, அந்த வல்லமையை நான் தருவேன் அப்படின்னு சொன்னீங்களே. இதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்ய தெரியல, குழப்பமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க, புலம்புவீங்க. ஆனால் அதுக்கு எந்த வேர்டை யூஸ் பண்ணணும், அந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசுங்க. இந்த வார்த்தையை ஜெபத்துக்குள்ளே கோர்க்கணும். திருப்பி படிங்க. அதை உங்களை விரோதிக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். யார் கொடுப்பா? நீங்க தருவீன்னு சொன்னீங்கல்ல,
அப்படி என்னச்சுன்னு நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு எனக்கு இந்த ஆள்கிட்ட எப்படி பேசுன்னு தெரில, இந்த நபர்கிட்ட எப்படி பேசுன்னு தெரில, இந்த வேலை பார்க்குற இடத்துல இந்த டிஷர்ட்டை எப்படி பேசுன்னு தெரில, இந்த லட்சத்தை எப்படி பேச தெரில, அவர்கள் என்னை எதிர்க்காத அளவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே இந்த வசனத்தில். அதே போல் எனக்கு இந்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி தான் நீங்கள் கேட்க முடியும் தவிர மற்ற எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது. சமாளிக்கிறது அதுக்குண்டான வார்த்தையை எடுத்தால் தான் உங்களுக்கு நீ விடுதலை பெற முடியும். புரியுதா? அதுக்குண்டான வெப்பன்ஸ், அதுக்குண்டான பட்டயம். எத்தனையோ பட்டயம் இருக்குது, ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற பட்டயம் இந்த பட்டயம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதை எதிர்த்து பேசுவதுக்கு உண்டான அந்த மகிமை திருப்பி இப்போ வாசிங்க பார்ப்போம். 14-15 இப்போ சேர்த்து வாங்க. 14-15. ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றாரு? நீ உன் மனதில் ஒரு திட்டம் போடு அப்படிங்கிறார், நிர்ணயம் பண்ணுங்கிறாரு. நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன் தெரியலையே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் தெரியலையே, இந்த கடன்காரனுக்கு எப்படி பேச போகிறேன் தெரியலையே, இந்த வேலை பார்க்குறதுல நம்மளை எப்படி பேச போகிறேன் தெரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. எனக்கு எல்லாமே அவர் பார்த்துக்குவார், அவர் இருக்கிறாரு. ரெண்டாவது அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? 15 வசனத்தில், உங்களை விரோதிக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால நீங்க எனக்கு அதுக்குண்டான ஞானத்தையும் அதுக்குண்டான வார்த்தையும் கொடுத்து என்னை நிற்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா அழகாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பிரச்சனை என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சு. யாரும் உங்களை வைய மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, உங்களை பார்த்து நடுங்குன்னு. நீங்கள் உங்களுக்குள்ளே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். அந்த நேரத்தில் எப்படி பேசணும், எப்படி வைக்கணும், ஞானத்தை உனக்கு நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்ட்டு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எல்லாம் சொல்லுங்க. நானு இப்போ நான் விழுந்துட்டேன்னு பார்க்குறியா? இப்போ நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பார்க்குறியா? நான் நஷ்டம் வந்திருக்கேன்னு பார்க்குறியா? நான் எவ்வளோ இழந்தாலும் நான் திரும்ப எந்திரிப்பேன். நீ இங்கேங்க, நீங்கள் இழந்ததை, நஷ்டப்பட்டதை, துக்கப்பட்டதை நினச்சி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். அல்லேலூயா. நான் இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். இந்த வசனம் அருமையான வசனம். திருப்பி வாசிங்கம்மா. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமா எல்லாம் சொல்லுங்க. சத்துருவே. சத்துரு உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், உங்களுக்கு யார் மூலமாக வேலை பிரச்சனை வரும்னு தெரியும். அப்போ நீ பார்த்து சத்துருவே சொல்லவே மாட்டீங்க. அப்போ சத்துரு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினாலும் சொல்லுங்க, வராது. சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும், கடைப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், நான் இருளில் உட்கார்ந்தாலும் என் கூட எனக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. எல்லாம் சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போவதில்லை. நல்லா சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போக மாட்டேன். நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி யார்
தோல்வியில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, தோல்வியில் யார் இருந்தாலும் சொல்லுங்க. போவதில்லையே இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ இயேசு நீங்க யாருன்னு காட்டணும், எதிராளிக்கு நீங்க யாருன்னு காட்டணும். நானும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. அறிக்கை பண்ணு மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறிக்க வேண்டிய அடியே, சதியோட வாழாத ஜெயித்திடுவே. திருப்பி சொல்லுங்க, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பாட்டை என்ன செஞ்சிருங்க, பாடிடுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு முன்னால் எழுந்திருக்கிறாரு, அதனால் என்னை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். அன்பார்ந்தவளே, இந்த செய்தி என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பகைகள், உங்களுக்கு விரோதமாக பகைக்கிறவங்களை எப்படி நீங்கள் பேஸ் பண்ணி முறியடித்து குடும்பத்தை நடத்தணும். ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பகைவர்கள் எழும்பிடுவார்கள். ஆமே. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போனால் பகைவர்கள் எழும்பிடுவாங்க. நல்ல ஒரு நகனட்டு போனால் பகை எழுப்பி. அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளை, அதுக்குண்டான வார்த்தைகளை என்ன, எந்த வார்த்தையை பேசுன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வசனத்தை நோட் பண்ணி பேசுங்க. இந்த வார்த்தை என்ன செய்யணும்? சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்போ சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். அதே போல் வந்து ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு ஆராதனை இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு ஆராதனை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏறெடுக்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து யோசபாத்து எதுக்கு ஆராதனை ஏறெடுத்தார்? எதுக்கு யோசபாத்து பாட்டு பாட வச்சார்? அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் சும்மா வேலை இல்லையா, சும்மா பாட்டு பாடு, சும்மா துதி, சும்மா ஆராதி, நேரம் போகட்டும் அப்படின்னு யோசபாத்து சொன்னாரா? எதுக்கு பாட்டு பாட வச்சார், எதுக்கு ஆராதிக்க வச்சார் அப்படின்னு கேட்டால், யோசபாத்துக்கு விரோதமாய் 3 படைகள் எழும்பினார்கள். அவர்களை முறியடிக்கும்படி கர்த்தர் அங்கே ஒரு துதி ஆராதனை ஏறெடுத்தார். புரியலையா? அப்போ மெயினாக வந்து உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போனோம்னா அதுக்குன்னு ஒரு ஆராதனை, அதுக்குன்னு ஒரு துதி. சர்ச்சில் ஆராதனை பொதுவாக பண்ணுறது. ஆனால் எந்த பிரச்சனை, இப்போ வந்து எரிய கொட்டை தரமாட்டம் ஆகிறதுக்கு என்ன பண்ணாங்க? 6 நாள் என்ன செஞ்சாங்க? சுற்றி வந்து என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள். பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? பாடி துதி செஞ்சாங்க, கலந்து விழுந்தது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்றைக்கி வந்து என் எதிராளி நிறைய எழும்பியிருக்கிறாங்க, அவர்கள் விழுந்து போக வேண்டும் என்று, அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பாத அளவுக்கு நான் இந்த துதி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். இந்த 1 மணி நேரம் நான் ஆராதிக்க போகிறேன். ஆண்டவரே எதிராக இந்த ஆராதனை முடிக்கும் போது எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஆராதனை ஏறெடுங்க. கண்டிப்பாக அந்த ஆராதனையில் ஒரு வெற்றி உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ பகைகள் விலகுவதற்கு, பகைவர்கள் கீழே விழுவதற்கு, உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் சூழ்ச்சிகள் விழுவதற்கு அதுக்கு என்ன செய்யணும்? மாற்று வழி பறையறனா அந்த காரியத்தை சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு ஒர்ஷிப்பை நீங்கள் ஏற்படுத்தணும். அதுக்குன்னு ஒரு துதியை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். என்னாகுமா 10:9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு. இப்போ இங்கே இருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள்கிட்ட நீங்கள் போய் போராட போகிறீங்க, வாக்குவாதம் பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா? இங்கே என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் பூரிகைகளை ஊதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது அப்போ உங்கள் பிரச்சனை தேவ சமூகத்துக்கு நினைவுக்கு போயிடுமா?
இருங்க, நீங்கள் ஒரு ஆராதனை ஏறுதுன்னா இந்த பிள்ளை இதுக்காக ஆராதிக்குது, இந்த மகள் இதுக்காக ஆராதிக்கிறா அப்படின்னு கேட்டால் அங்கே தேவ சமூகத்துக்கு போயிருமா. போன உடனே அவர் என்ன செய்வார்னா, படிமா புல்லா, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலைக்கு எதிராக, வியாபாரத்தை எதிராக துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது, அதாவது பிரச்சனைக்கு போகும்போது, வாக்குவாதத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க, அதாவது பெருந்தொனியாய் என்ன செய்யுங்க, நல்லா மையப்படுத்த, நல்லா துதிச்சு, நல்லா ஆராதிச்சு, தேவனை துதிச்சுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் புறப்படுங்க. அப்படி புறப்படும் போது கர்த்தர், அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு, நீங்கள் பரலோகத்தில் உங்க பேரு நினைவு கூறப்பட்டு, உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்க பகையவர்களுக்கு நீங்களாக்கி நீங்கள் என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா. எனக்கு புரிஞ்சிருச்சு. எதுக்கு துதிக்கணுமா, எல்லாத்துக்கும் துதிக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைக்காக தனியாக துதி என்னச்சுன்னு ஏறெடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உங்களை பற்றி நினைவு என்ன செய்யுமா, அது படிமா நல்லா மைண்டில் ஏற்றுங்கம்மா. அதை நிறைய பிரச்சனையோடு ஒரு சில பேர் உட்காந்துருக்குறீங்க. அந்த பிரச்சனை மாறுறதுக்கு கவனிக்கிறீங்களா, கவனிக்கலன்னு தெரில. உங்களுடைய பிரச்சனை மாறுவதுக்கு உண்டான வழிமுறை அது தெரிஞ்சுக்கோங்க. கண்ட யோசனையில் இருக்காதீங்க, கண்ட யோசனை சிந்திக்காதீங்க. உங்கள் பிரச்சனை நீங்களே சமாளிக்க முடியும். நீ யார்கிட்ட போய் பரிதி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள அந்த பட்டயத்தை வச்சு எடுத்து போராடி நீ ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மகிமா உனக்குள்ள இருக்கிறது. அதுதான் இந்த வார்த்தை. படிமா. உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, உங்களை துன்பப்படுத்துகிறவங்க, உங்களை கேவலப்படுத்துறவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க, உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தவங்க, உங்களை தோல்விக்கு உட்படுத்தவர்களுக்கு முன்பாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். பூரிகைகளை பெருந்தொனியாக முழங்க கடவீர்கள். நல்ல துதி ஸ்தோத்திரத்தை, நல்ல ஆராதனையை முழங்க கடவீர்கள். அப்பொழுது எப்போ நீ இந்த காரியத்துக்கு துதிக்கிறையோ, எப்போ இந்த காரியத்துக்கு ஆராதிக்கிறையோ, எப்போ இந்த காரியத்துக்கான துதிபலிகளை ஏறெடுக்கிறையோ, அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியாருக்கு முன்பாக, அவங்களுடைய பிதா அந்த பரலோகத்தில் அந்த தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யுமா, உங்களை என்ன செய்வோம், நீங்கள் என்ன செய்வீங்களா, நீங்கள் என்ன செய்வீங்க, நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைகருக்கு நீங்களாக்கி, அல்லேலூயா, உங்கள் எதிராளிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுறதுக்கு வழிமுறைங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு. நீ கடப்பரை வச்சு மம்பட்டி ஓட அப்படிலாம் கிடையாது, சாதாரண மேட்ரு. இந்த காரியத்துக்காக துதி செய்ய அப்போ சொல்கிறாருங்க, நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். உங்கள் பேர் பரலோகத்தில் நினைவு கூறப்படுங்க. ஏன் தேவையில்லாமல் புலம்பிட்டு இருக்கீங்க, ஏன் தேவையில்லாமல் கலங்குறீங்க? நீங்கள் இந்த காரியத்துக்காக ஒரு துதியை ஏறெடு, ஆராதனை ஏறெடு. அப்படி ஏறெடுக்கும் போது கர்த்தர் உங்கள் பேர் அங்கே பரலோகத்தில் என்ன செய்யும், நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைவர்களுக்கு, எப்படி போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு, உங்கள் பகைவர்களுக்கு நீங்களாக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து நடத்துவேன். கையை தட்டா பக்கமாக செலுத்து. புரிஞ்சவங்க அல்லேலூயா. எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். ஏங்க எனக்கு புரியலையா, புரியுதுல, அல்லேலூயா. சரி, இந்த வசனம் என்ன வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது எதிராளிகள் உங்கள் பக்கமே வராத அளவுக்கு செய்ய வேண்டிய காரியம். ஆமென் சொல்லுங்கள். புரியுதாம்மா? ஏம்மா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில், வியாபாரத்தில், தொழிலில் எதிராளி வருவான். வரும்போது நீங்கள் இப்படி செஞ்சு ஆகணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த எண்ணம் 19 துதி என்ன செய்யுமா, பகை என்ன செய்யுமா, துதி என்ன செய்யுமா, பகை என்ன செய்யுமா, விளக்கும். சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். எப்படி ஜெபிக்கணும்? அவன் அதை செஞ்சு போட்டு இதை செஞ்சு போட்டு அவன் இப்படி பேசுறான், அவனை பழி வாங்க ஆண்டவரே, அவனை கொள்ளு ஆண்டவரே, அவனை ஒன்று கீழே விழவை ஆண்டவரே, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாமல் எப்படி சொல்லி ஜெபிக்கணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு எதிர்ப்பு எழும்புதா, பொறாமை எழும்புதா, சண்டை எழும்புதா, பகை எழும்புதா, அந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நீங்கள் படிங்க திருப்பி. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து, உங்களுடைய வழியை எனக்கு போதியும், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஜெபத்தில் இந்த வசனத்தை என்ன செய்யணும், கோர்க்கணும். புரியலையா? அடுத்து இன்னொரு வசனத்தை நீங்கள் கோர்க்கணும். சங்கீதம் 35:1. இங்கே இருங்க, கவனிங்க.
உங்களுக்கு பிரச்சனை எப்போ வருதோ, அவமானம் எப்போ வருதோ, அந்த நேரத்தில் இந்த மாதிரி வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போ படிங்க சங்கீதம் 35:1-5. கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி. எப்படி போட்டிருக்கு? நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பை என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இங்கே இருங்க. இப்போ நான் சொல்கிறேன், இது நீங்கள் இது எத்தனை வசனமா? 5 வசனமா? எத்தனை வசனம் இருக்குது? 5 வசனமா? இந்த 5 வசனம் ஒரு ஜெபம். என்னது இது? என்னது இது? ஜெபம். இப்போ இந்த 5 வசனத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. வெளியே இருக்கிற ஊரில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் எல்லா எதிராளிகளும் துண்டா காணா துணியை காணான்னு இப்போ ஓட போகிறாங்க. எல்லாம் அப்படி சேர்ந்து ஒரு மனம் வாசிங்க பார்ப்போம். சத்துரு விழாவை இப்போ பார்க்க போகிறேன். சத்தமா அல்லேலூயா. சூப்பர் வசனம் இல்லை? நீ பாட்டு ஆண்டவரே அவையை அடிச்சு விட்டா, வஞ்சு விட்டா, திட்டு விட்டா, எனக்கு ஒன்றுமே புரியல, அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, இப்படிலாம் சொல்லாங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது மாற்றங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். கடைசியாக யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் எனக்கு எதிராக, என் குடும்பத்துக்கு எதிராக, என் பிள்ளைகளுக்கு எதிராக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. நீங்க ஆபிரகாமோடு இருந்தீங்க, மோசையோடு இருந்தீங்க, யோசுவோடு இருந்தீங்க, யோசேப்போட இருந்தீங்க, தாவீதோட இருந்தீங்க. அவளை சரியான முறையில் கைவிடாமல் காப்பாற்றுனீங்க. அதே போல் இந்த வசனத்தின்படி நீங்கள் என் கூட வாங்க. கையை தட்டி அப்பாவுக்கு